ஹாய் ஹலோ மக்களே. அரசியலை பற்றி லைட்டாக பேசலான் இருக்கேன். நம்ம புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப ஒரு சின்ன தலைப்பு வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லி நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க இருக்கிறப்ப அரசியலில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற அரசியல் கட்டத்தில் நல்லா இல்லை, எதுவுமே சரியில்லை. முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பசங்களுக்கே இல்லை. விசாரிக்க கூட்டிகிட்டு போகிறாங்க, லாக்அப் டெத்துன்றாங்க. ஏன் இப்படி நடக்குது என்னன்னு தெரியல. ஒரு அண்ணனோட மாநாட்டில் இறந்தவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து மேடையில் நிப்பாட்டி இருந்தார் அண்ணன்னு சொன்னால் விஜயண்ணே. அதனால் அண்ணா இளைய தளபதி விஜயண்ணே, இளைய தளபதி விஜயண்ணே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு காட்டியிருக்கிறாப்புல. இவங்க தான் அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி இதனால் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அரசியலில் சுத்தமாக இப்போ எதுவுமே சரியில்லை. அண்ணே வரணும், ஆட்சி மாறணும். அண்ணே வந்தால் இதெல்லாம் மாறிடுமா? மாறும், நம்பிக்கை இருக்குது. இளைஞர் சமுதாயத்துக்கு லைட்டாக வழி விட்டு பார்ப்போமே. வாழ வேண்டான்னு சொல்லலை, ஆள வேண்டான்னு ஆண்டுட்டு இருக்கீங்கப்பா. நீங்கள் தான் ஆண்டுட்டு இருக்கீங்க, புரியுதா? நீங்கள் மட்டும்தான் பேரன் பேத்தி மகன் மருமக இந்த ரேஞ்சுக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் ஆண்டுட்டு இருக்கீங்க. இனி அது வேண்டாம். உங்களுக்கு நிறைய இருக்குல்ல, அதை போதும். வேண்டான்னு சொல்ல நீ யாரு? அது இனி இருக்கிற தலைமுறையை சாப்பிட்டு போங்க. அடுத்து எங்கள் அண்ணன் நிற்கிறாரு, எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். 1000 ரூபாய் கிடைக்காது, சரியா? வேண்டாம், எனக்கு 1000 ரூபா வேண்டாம். எனக்கு ஏன்டி வந்து நீ உனக்கு வருது எனக்கு வரலன்னு சொல்ல, நீ வாங்கிக்க, எனக்கு வேண்டாம். ஓட்டு போடுறதுக்கும் காசு கேட்கக்கூடாது. சத்தியமா சொல்றேன், நான் குழந்தை பெற்றதுக்கு காசு வாங்கினது இல்லை, ஓட்டு போட்டதுக்கு காசு வாங்கினது இல்லை. இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. என்ன 1000 ரூபா பணம் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். சத்தியமாங்க. 1000 ரூபாய் வாங்குறியா? உண்மையிலே நான் வாங்கிட்டு இருக்கேன். வருஷம் கொடுத்ததை திருப்பி கொடுத்துரு. வாங்கி ஒன்றும் பிரச்சனை. அரசியலில் மாறிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த காசை கொடுத்துருவேன். நான் உண்மையிலே ஆட்சி மாறிச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவேன். வருங்கால இளைய சமுதாயத்துக்கு வழிவிட்டு பார்த்துக்குங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு அண்ணே ஒரே டைம்ல யாரும் ஏற்றி விட மாட்டாங்க. அவர் மைக்கை பிடிச்சி பேசிட்டு இருக்காரு சீமான், அவருக்கே வழி விட மாட்டேங்கிறாங்க. ஒன்னனுக்கு காணாமட்டு வழி விடுவாங்களா? பேசுறாரு, அண்ணே வருவாரு, கத்துறாரு. கத்து என்ன பிரயோஜனம்? ஒரு நியாயம் வேண்டாமா? அவரெல்லாம் சொல்லணும்னா சொல்ல வேண்டாம். அது நம்மலாம் பேசக்கூடாது. நல்ல மனுஷனா குடியார பையன் ஒதுக்கி அவரெல்லாம் தெய்வம். சத்தியமா சொல்றேன், அவர் ரொம்ப அவருக்கே அந்த பேர். ஒன்னனுக்கு என்ன பேர் வந்து பாரு. உண்மையிலே கடவுள். பேசாத குடும்பம் பண்றாங்க. கண்டிப்பா வருவாரு. என்ன கஷ்டம் வந்தாலும் அண்ணா நீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க. ஜெயிச்சு ஆச்சு அண்ணா உசுப்பேத்தி விடுறாங்க, நீங்க நம்பாதீங்க. இல்லண்ணே, நீங்க வரணும்.